என்பது போல என்கிட்ட விவரம் கேட்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கேளுங்கள் சுவாமி. எனக்கு தெரிந்த வரை, என் அறிவு கெட்டன வரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. ஒரே விஷயம் சுவாமி, ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னு மட்டும் கேட்டுக்கங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேங்க. நீ பேசுறன்னா பேசும்போது நான் ஏதாவது குறுக்க பேசுறேன்னா நல்லா கவனிக்கணும். ஒரு வாதி பிரதிவாதினா நீங்க பேசுறீங்க, நான் கேட்குறீங்கன்னா அந்த பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், நான் கேட்கணும். நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்கன்னா அந்த பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், நீங்க கேட்கணும். நீங்க பேசுறீங்க, நான் எவ்வளவு கவனமா அழகா காத்துக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தகுந்த பதிலை கொடுப்பதற்காக நான் பேசுறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் எவ்வளவு பொறுமையா இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கணும். இல்லங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி. என்னமா ஒரு விஷயம் சொல்ற உனக்கு புரியுமா புரியாதா? வாதி பிரதிவாதி என்ன வார்த்தை? அது சரி. வாதி பிரதிவாதி. நீங்க வாதியா இருக்க, நான் பிரதிவாதி. ஆமா, நான் வாதியா இருக்க, நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். வாதி பிரதிவாதி தானே. நீங்க பேசும்போது நான் பேசினா என்னை நிக்க வச்சு கேள்வி எழுங்க, நான் பதில் சொல்றேன். அப்ப நான் பேசும்போது மட்டும் நீங்க எதுக்கு குறுக்க இல்லங்க, ஒரே ஒரு அது பேச விட மாட்டேன் நான். என்ன நீயா சொல்றது? நான் கேட்கணும் அர்த்தம் இருக்கா? அவசியம் இல்லைங்கிறேன். ஒரே ஒரு விஷயம் வேணாங்கிறேன். வேணாம், கேட்க முடியாது. என்ன பேசுற நீ? ஒரு நோக்கத்து பேசிட்டு நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுமா சாமி. என்னப்பா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? ஒரு சின்ன பொண்ணு நான் பேசுறேங்குது, ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்னங்க? ஒரு நிமிஷம் தானே தம்பி. நீ என்னோட வயசுல சின்ன பையலா இருந்தாலும் உன் வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுத்த தலைமையில இருந்து இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுங்கிறதுனால உங்க வார்த்தையை தட்டக்கூடாதுன்னு நான் பேசுறேன். நல்லா இருக்கணும், வாழ்த்துக்கள் தம்பி. அதனால உங்க வார்த்தை ஏமா உனக்காக இல்ல, என் தம்பி இருக்காப்புல இல்ல, அந்த பையனுக்காக நான் விட்டு கொடுக்குறேன். என்ன சொல்ல போறீங்க நீங்க? இல்ல சாமி, இதற்கு முன்பாக கூட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கேட்கக்கூடிய வரங்களை கேளுங்கள் சுவாமி. எனக்கு தெரிந்தவரை, என் அறிவுக்கு எட்டினவரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தெரிஞ்சவரா பேசுறேன், தெரியலன்னா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நல்ல வார்த்தை தானே, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு அப்படி இல்லை. நீ நல்லா எதுனா பேசுங்க, நீங்க தெரிஞ்சவரை பேசுங்க, தெரியாதுன்னா நான் பதில் பாருங்க. அதுக்காக எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, சரியா? பேசும் பேசும். எனக்கு இந்த என்ன இந்த வருமாங்கிறேன் என்ன இல்லையே பாருங்க பாய். இந்த வருமா அப்படி என்ன அப்படின்னா என்ன? சாப்பாடு போடுறியாம என்ன? சாம்பார் என்ன? ஏம்மா ரசம் என்ன? ஏம்மா மோர் என்ன? என்ன? ஒரு பொம்பளை பிள்ளை பேசுகிற பாருங்க அக்கா, நீ சிரிக்கிற பாருக்கா. ஒரு பொம்பளை பிள்ளை என்ன அப்படின்னு வீட்டில் நீ போய் சொல்லி பாருக்கா பாப்பா. இந்த என்ன சொல்றீங்க முதல்ல கவனமா கேளு. இதுவரை நான் இப்போ தானே முதல்ல சந்திக்கிறேன், உன்ட்ட ஏதாவது நான் பேசியிருக்கேன், இப்போ தானே பேச ஆரம்பிக்கிறேன். பேச ஆரம்பிச்சு நீ எப்படி கணிக்க முடியும்? நான் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீ எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன பேசுறேன் உனக்கு தெரியுமா? நீ என்ன பேசுற எனக்கு தெரியுமா? பேச ஆரம்பிச்சோன்னு என்ன பேசுறீங்க? கவனமா பேசு. எந்த இடத்துலையும் இங்க பாருங்க, எனக்கு தெரியும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அப்படியே குறிப்பிட்ட காலத்தில் எழுதி வச்சிருக்கேன். நான் தனித்தனியா யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை சரியாக உணர்ந்தவன் நான், அதை அனுபவித்தவன் நான் இந்த இடத்திலே. அதற்குத்தான் சொன்னேன் நல்லோரை உனக்கு என்ன பிரச்சனை? இருங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இருங்க. என்னமா உனக்கு பிரச்சனை? இருங்க. நீ என்ன நினைக்கிற? ஒருங்க சாமி, என்னை நீ பேச விடாமலே நீ பேசணும்னு நினைக்கிற. நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. சும்மா கத்திர வேலை வச்ச கூடாது. அப்படி இந்தாரே, நீ ஒரு விஷயம் சொல்லுவ, நான் காத்துட்டு இருக்க முடியாது. இல்லங்க, என்ன ஒரு விஷயம் நீ பேச விடு. ஓனோது பேசிக்கிறீங்க நீங்க. அப்ப என்ன ஒரு விஷயம் நீயா ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா சாமி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எங்க இருந்து யாரோட புதல்வன், நீங்க எங்க எப்பேற்பட்ட ஆளு? ஒரு பச்சை பிள்ளை ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு நிமிஷம் தான் சொல்லுது. இல்லை ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் கேட்குது, ஒரு நிமிஷம் தானே சாமி.
நல்லதாண்ணே அண்ணே. கொஞ்சம் இறக்கம். நீ எனக்கு தலைக்கு மூத்தவருங்கிறனால நீ சொல்கிறத நான் கேட்குறேண்ணே. அண்ணே உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறேண்ணே. ஒரு நிமிஷம் பச்சை பிள்ளை அண்ணன் சொன்னா தலையாய கடனை அதை ஏற்றுக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளுங்கிறனால அண்ணன் சொல்கிறதே வேத வாக்கு. சரிங்கண்ணே. அண்ணனுக்காகம்மா, உனக்காக இல்லை, அண்ணனுக்காக. முன்னாடி தம்பி நீங்க யாரு அவங்கள? இந்த பையன் தம்பி நானா? எனக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொல்றீங்க அப்படின்னு முதல்ல சொன்னீங்க. நீங்க தம்பி அவங்களுக்கு? அம்மா தம்பின்னா யாரு? அவர் அண்ணனா இருக்கப்ப நானு தம்பி. நான் தம்பியா இருக்கப்ப அவரு அண்ணன். அண்ணனும் அவரே, தம்பியும் அவரே. அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி. என்னமா போயிட்டு போங்க. சரி சரி, அந்த ஒரு நிமிஷத்தை மறந்துடும். இல்லம்மா நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிமா. அண்ணன் சொன்னா முதல்ல தம்பி என்னன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல சாமி குழப்பாதியா. அந்த பாப்பா பேசுறதையும் குழப்பிடாதிய. ஆமா என்னமோ இல்ல சாமி, இதற்கு முன்பாக உங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் இங்க நினைச்சாதீங்க அப்படின்னு. அதுக்காக எனக்கு எல்லா தெரியும் நீங்க நினைச்சிட கூடாது சாமி. என்னடா இந்த பொண்ணு மண்டக்கணமா பேசுதே அப்படின்ற எண்ணம் எல்லாம் தாங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். நீங்க பேசுங்க. அருமையா சொன்னீங்கம்மா. உண்மையாதான் இப்பதான் ஒரு பெண்மனுடைய அடக்கத்தை காட்டுகிறது. ஆமா ஆமா கண்டிப்பா. ஐயன் திருவள்ளுவர் அதற்கு சொல்கிறார் பாருங்களே. அடக்கம் அமர். என்னாச்சு? இந்த ஒரு நேரத்தை போல நான் இருக்க மாட்டேன் தெரியுமே. சரியா? எந்த நேரம் எப்படி எனக்கு குணம் மாறுதுன்னு உனக்கு தெரியாது. நல்லா தெரியும். என்ன உனக்கு தெரியும்? அதானே நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருப்ப? இன்னைக்கு தான் வர்றாரு, இப்பதான் வர்றாரு. என்ன நீ பார்த்ததில்ல, சந்திச்சதில்ல, பேசினதில்ல, கேள்விப்பட்டிருக்கியாமா? கேட்கிற நீ இல்ல ஒரு வகையில கேள்வினாச்சும் பட்டிருக்கியாமா? அவர் யாரு என்னன்னு இந்த படிக்க யாரு ஒரு விஷயம் நல்லா கவனிக்க. நீ பேசுறப்ப குறுக்க பேச மாட்டேன் சாமி. என்னதான் இருந்தாலும் பச்சை பிள்ளை. இப்போ உங்களுக்கு என்ன 2 தடவை கேட்டுச்சு? ஏதாவது அநாகரிகமா கேட்டுச்சுங்களா? 3ஆவது தடவை கங்கையும் 3 பிள்ளை. அப்படி சொல்லுங்கப்பா. கை விடுறா தம்பி. டேய் சத்தியமா சொல்றேன்டா. ஆனா இதுவரை நான் என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கேன். கங்கையும் 3 முறை என்னை உணர்த்தியவர் தாங்கள். நல்லா இருக்கா தம்பி? டேய் சத்தியமா சொல்றேன். அதாவது கங்கையில போய் தண்ணியில நீச்சல் தெரியாத விழுந்துட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த அம்மா விழுந்துட்டாங்கன்னா, அதுக்கு அந்த அம்மா தான் கிடைச்சா. உதாரணத்துக்கு எங்களை சொல்லக்கூடாது, அங்கிட்டு உட்காந்துருக்கமே 2 பேர் விழுவா. ஒரு 10 நிமிஷம் மிதந்து வாப்பா. நீ மிதக்கிறியா நான் மிதக்கிறப்பா? நீ மிதப்ப நானும் மிதப்பேன். நான் உன்னை பார்த்துக்கிட்டே மிதப்பேன், நீ யாரையும் பார்க்காம மிதப்ப. இதே 2 பேருக்குள்ள இழுத்துருவேன். என்னையவா ஐயா பிள்ளையா இருக்கும் முழுக்கையா இந்தாரு. கங்கை ஒரு முறை ஒருத்தர் நீச்சல் தெரியாத மேல கொண்டு வர, அந்த நேரத்தில் யாரா பார்த்து தலைமுடியை பிடிச்சு காப்பாத்தி வெளில தூக்கி போட்டாங்கன்னா உயிர் பிழைத்தார்கள். கண்டிப்பா உள்ள மறுபடியும் கொண்டு வரும். 2வது முறை அந்த தண்ணி வெளியில கொண்டு வரும், தூக்கி அந்த மனிதன் அப்பொழுது உயிரோடு இருப்பார். அப்பொழுது யாராவது பார்த்தால் காப்பாத்திடுவாங்க. 3வது முறையும் வெளியிலே கொண்டு வருவார். 3 முறை ஒரு மனிதன் வெளியிலே வரும்பொழுது காப்பாற்ற முடியவில்லை என்றால் கங்கை தனக்காக அழைத்து செல்வார். அதனாலதான் கங்கையும் 3 முறை அப்படின்னு சொல்லி, கங்கையும் 3 முறை ஒரு மனிதனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யும். அதை பார்த்தவர் அருமையா தத்துவத்தை சொன்ன என் தம்பி, எங்க அண்ணே எங்க அண்ணனுக்கு உண்மையாவே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள்னே. இந்த ஒரு வார்த்தைக்காக, இந்த ஒரு வார்த்தைக்கு தானே இந்த அம்மாவை நான் மன்னிக்கிறேனே. பேசுமா எனக்கு தெரியுமா? அதுக்கு தான் இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு முதல்ல கேளுங்க. சொல்லுங்க. இதுக்கு முன்பாக உங்கள்ட்ட என்ன சொன்ன அப்படின்னா, அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சாதீங்க சாமி அப்படின்னு சொன்னேன். இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா அறிவாளி அப்படின்வாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களதான் அடிமுட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அபை பிராட்டி கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, உற்ற கலைமடந்தை ஓதுகின்றால் இன்ன மெத்த வெறுமதையும் கூற வேண்டாம், விரும்பும் தன் கையால் என்சான் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க பேசுங்க சுவாமி. ஒரு வாசகமான திருவாசகம் போல சொன்னீங்க. பாருங்களே, நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோமோ மற்றவங்களுக்கு தெரிய மாதிரி பேசணும். இல்லைன்னா மற்றவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு. அதுக்கு தான் சொன்னா, நீ கற்றதை பலர் அறிய இல்லையே கற்றோரிடம் கேட்டு நுகரு என்று சொன்னார்கள். நம்ம என்ன படிச்சிருக்கோம் மற்றவங்க தெரிய மாதிரி பேசு. இல்லைன்னா மற்றவங்க பேசுற காதுல கேட்டுக்க. அதுக்கு கூட ஐயன் திருவள்ளுவர் சொல்றாருனே, செல்வத்துள் செல்வம் என்ன மாதிரி வச்சுக்கிறீங்க? ஒரு விஷயம் விடிய சொல்லுவேன். அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா?
சும்மா ஒரு விஷயம் என்ன வச்சுக்கிறீங்க? ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்கிறேன். சும்மா ஒரு விஷயம் என்னமா நீ ஒரு நோக்கத்துக்கு ஒரு விஷயம் பாருங்க. அது சரி, ஒரு அளவு கொள்ளு விடு. நான் பேசுறதா இல்லையா என்னே? சும்மா கத்தாது. என்னையா அட இருங்க சாமி. என்னையா நொன்னையா வாயை திறந்தா கொன்னே விடுவேன். அட இருங்கங்க, கத்தி தொலையாதீங்க, இருங்க. யாரு கத்துறது? நீங்க தான் கத்த வைக்கிற நீ. அதுக்கு தானே தேவலோக முனிவர்களுக்கு முதல்ல என்ன முக்கியம் தெரியுமா? கொண்ட முக்கியம், கட்ட முக்கியம், வீணை முக்கியம், மாலை முக்கியம், புது ஆடை முக்கியம். இதையெல்லாம் விட ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல குறிப்பா சொல்றேன், புதுசு கண்ணா புதுசு, புதுசு கண்ணா புதுசு. என்ன வேணும் உனக்கு? அதோட ரொம்ப முக்கியம் ஒண்ணு இருக்கு. காலையில சம்பளம் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் ஒண்ணு இருக்கு. என்னம்மா முக்கியம்? அமைதிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்தாடி, நல்ல வேலை சொன்ன உங்களுக்கு நன்றி. ஒரு குண்டுகளை தூக்கி என் தலையில ஓடுமா? நான் அமைதியா இருக்கேன். குண்டுக்கல்ல தூக்கி தலையில போட்டு மண்டைய உடைச்சாலும் நீங்க அமைதியா தான் நிக்கணும், புரியுதா? சாபாஸ். குண்டுகளை தூக்கி தலையில போடுறியா? வா, உனக்கு எனக்கு போட்டி. என்ன போட்டி? நீ மட்டும் குண்டுகளை தூக்கி என் தலையில போட்டு. சொட்டாங்கல் தானே? சொட்டாங்கல் தானே? சொட்டாங்களை தூக்கி உன் வாயில போட்டுக்க. குண்டுகளை மட்டும் என் தூக்கி தலையில போட்டு என் சம்பளத்தை இந்த இடத்துல வைக்கிறேன். சரி, ஒருவேளை குண்டுகளை தூக்கி என் தலையில போடல, ஏன் சம்பளத்தை உங்கள்கிட்ட தந்துட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? சம்பளத்தை வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ணேன்? நம்ம உழைச்ச பணமே நம்மள்ட்ட நிற்கிது இல்லை. அடுத்தவங்க பணத்துக்கு நான் விடிய விடிய உழைக்கிற பணத்தை நான் கூட வச்சு என்னமா பண்ண? வேணாமா? மற்றோடைய பணம் எதுவாயினும் அந்த பணத்திற்கு ஆசைப்படாத ஒரு நபர் வேண்டியதில்லை. ஏன் சாமி எப்பா இந்த காலத்துல இப்படி ஒரு மனிதரா? அடடடா, இதனால ஜீரணிச்சுக்க முடியலையே. சொன்னாலும் சொல்லாட்டி உண்மை அதுதான். உண்மைதான். என்னுடைய பணத்தை மற்றவர்கள் சாப்பிடுவார்களே தவிர மற்றவருடைய பணத்தை ஒரு பணம் நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேன். அந்த யோகம் இல்ல, யோகம் இல்ல, அந்த ஆசை எனக்கு இல்ல. நீ என்ன சொல்றது யோகம்? சத்தியமா சொல்றேனே, அந்த மாதிரி என்ன எனக்கு இல்லனே இல்ல. ஆனா என்னுடைய பணத்தை தின்னுட்டு போன வேணா இருப்பேன் நிறைய பேர். ஆனா அடுத்த பணத்தை நான் ஆசைப்பட மாட்டேன். எத்தனை லட்சம் நீ எதுக்கு விடிய விடிய உனக்கு எனக்கு வேண்டாம், சத்தியமா வேண்டாம். நீ குண்டுகளை தூக்கி தலையில போட முடியலனா ஒட்டுமொத்த நாடக தொகை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. சூப்பர். இப்ப கான்டாக்ட் நம்பர் இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை ஒட்டுமொத்த நாடகத்தை 50,000 கொடுத்துட்டு போயிருங்க. உங்களுக்கு ஆசை இல்ல? உங்களுக்கு கொஞ்சம் கூட இப்ப ஆசை இல்ல, வேஷத்தை அழிச்ச ஆசை. இதுவும் போட்டி அப்படி இருக்கோ, வேஷத்தை அழிச்சா. ஒரு குண்டுக்களை தூக்கி போடாட்டியும் செங்கக்கலையாவது தூக்கி போட்டு ஆமாமா, நம்ம சக்திக்கு என்ன முடியுமா மண்டையை உடைப்பேன், புரியுதா? சேலை பிச்சு தின்னியா நீ? தெரியும், உன்ட்ட எது கிடைச்சாலும் பிச்சு தின்றுவேன்னு. செங்கால தூக்கி என் தலையில ஓடு. என்ன பேசுற சாமி? பாருங்க, உயர பிறந்தால் ஊர்க்குருவை பிறந்தா ஊர்க்குருவை பார்த்து பயந்த கதைகள் நிறைய உண்டு என்பதை தாங்கள் முதலிலே மறந்து விடாதீர்கள் சுவாமி. எனக்கு நீ கட்டளையிடாத. காளை மாடு காவல்னா காரியத்துக்காகும், பசு மாடு காவல்னா என்னத்துக்குமாங்க? ஆத்தாடி, பசு மாடு கண்ணு போட்டா தான் காரியத்துக்காகும், காளை மாடு கண்ணு போட நினைச்சா காரியமே கெட்டு போகும். ஐயோ ஐயோ, நீ ஏயா கணக்கிற? நீ எதுக்கு கணக்கிற? என்ன ஐயோ என்ன அந்த பாப்பா சொன்னதை கேட்டீங்களா? என்ன சொல்லுச்சு? பசுமாடு போட்டா கண்ணு ஓடுமா, பால் கறந்து குடிக்குமா, அப்படி சொல்லுச்சு. பசுமாடு கண்ணு போட்டா பாலை கறந்து குடிக்கலாம், காளை மாடு கண்ணு ஓட்டுச்சுன்னா மூத்திரத்தை தான் குடிக்கலாங்க. இளையசா, உனக்கு நான் பிறந்த நாள் கொண்டாடி நீ மூத்திரத்தையும் குடிக்க சொல்லுவேன், என்ன வேணா சொல்லுவேன். பாப்பா சொன்ன வாய்க்கு விளங்க விட பத்தி கைக்கு விளங்க தெரிய கொடுக்க. குருடன்னு செவிடனும் கூத்து பார்க்க போனாங்களாம். குருடன் கூத்து சரியில்லைன்னு சொன்னானா, செவிடன் பாட்டு சரியில்லைன்னு சொன்னானா. அப்படி இருக்கு உங்க பேச்சு. என்னப்பா என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ சிரிப்பா பாருங்க. உங்க பேச்ச கேளுங்க. குருடன் கூத்து சரியில்லைனா குருடன் செவிடனும் கூட்டு பார்க்க போயிருக்கா. குருடன் கூட்டு சரியில்லைன்னு இருக்கேன், செவிடன் பாட்டு சரியில்லைன்னா. அப்படி இருக்கு உங்க பேச்சுகள். அறுக்க மாட்டாத இடுப்புல 52 கறிக்கிற வச்சு நானே அறுக்க போறேங்கிற மாதிரி இருக்காத. கெட்ட எண்ணம் முடிச்சவன் பட்டணத்துக்கு போனான்னு வைங்களே, பட்டணத்திற்கு பூராமே கெட்டவனாவே திருவாங்க. அப்படியே உங்களை மாதிரி என்னையா சொல்றீங்க? இங்க பாருமா, மரத்தை வாச்சிட்டு மனிதனை பேச்சிட்டு பாருன்னு சொல்ல
அவங்கள முதல்ல பேச விட்டு பாருங்க. அப்பதான் அறிவுபூர்வமான விஷயம் என்னென்ன இருக்குன்னு எல்லாருமே தெரியும். சபை அறிந்து பேசு. சமயம் அறிந்து பேசு. பேசாமல் இருந்து எனக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல பேசணும், எந்தெந்த இடத்துல பேசக்கூடாது, யார் ஆர்ட்ட பேசணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் இருக்கட்டும், நீங்க ஒன்றும் பாடம் இருக்கானா ரிப்போர்ட்டுங்க. ஏய், இது நல்லதுக்கு இல்லை. உன் வாய ஏன்டா வெத்தலையை துணிச்சேன்னா துணிச்ச வாக்கில் இரு தம்பி. திருப்பிட்டு அந்த வெத்தலையை உள்ள நுழைச்சும் வாய்ச்சு மாதிரி தச்சு வச்சாலும் தரு புருங்குது, மூட்டி வச்சாலும் முன்னுங்குது. இது என்ன வாய்ப்பா அது? யாருமா என்ன என்ன என்னன்னு இருக்கு? நீங்க முதல்ல எதை கவனிக்கிறேன்? ஒரு பெண்மணியால் அடக்க ரொம்ப அவசியம். ஒரு ஆண் மகன்னா அமைதி மிக அவசியம். நான் அமைதி இல்லாம இருக்கேன். நான் அடக்கலாம் இருக்கேன். நீ தான் அடக்கம் இல்லாம இருக்க. நீங்க தான் அமைதி இல்லாம இருக்கீங்க. அடக்கத்துக்கு பேர் போனவங்க யார் தெரியுமா? அமைதிக்கு பேர் போனது யார் தெரியுமா? சொல்லுங்க. அடக்கத்துக்கு பேர் போன வள்ளுவருடைய மனைவி வாசுகி. அதனால தான் தாரம் வாய்த்தது வள்ளுவனுக்கு. அமைதிக்கு பெயர் போனது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனால தான் தம்பி வாய்த்தது ராமச்சந்திரமூர்த்திக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. புரியுதா? இங்க நீ வெறி பிடிச்சலையற. இங்க இப்படி மதம் பிடிச்சு போய் திரிஞ்சா நான் மதம் பிடிச்சலைனா? அப்ப நான் என்ன வெறி பிடிச்சலையற? நீ தான் வெறி பிடிச்சலையற. நீங்க தான் மதம் பிடிச்சு போய் அலையறீங்க. மதம் எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி நாய்க்கு தான் பிடிக்கும். மதம் யானைக்கு தான் பிடிக்கும். இந்தாரு, எனக்கு மதம் பிடிச்சா நீ தாங்க மாட்டே. எனக்கு வெறி பிடிச்சனா நீங்க தாங்க மாட்டீங்க. கட்டிச்சு கொதறி வச்சிருவேன். அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி போடணும். புரியுதா? அட புண்ணிய வாங்கலாம். என்ன சாமி? என்ன சாமி? அதே தண்ணி. ஏன்னா வெறி நாய் கடிச்சிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இந்த அம்மா தொப்புளை சுத்தி 48 ஊசி ஒண்ணு. உங்களை இன்னைக்கு கடிச்சிரும் பாருங்க. என்னது வெறி நாய்? ஓ, வாயில அப்படி சொல்லிதான் எனக்கு உண்மையாவே நாய் கடிச்சிருச்சு. எப்பங்க கடிச்சிச்சு? அது கடிச்சு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பழிக்கும்ல. பொய் இல்லைண்ணே, சத்தியமாண்ணே. அதான் பழிக்கும்ல. எங்க வீட்டுல ஒரு சாக்கு வளர்க்குறோம். அதுக்கு பேரு ஜாக்குங்க. சாக்கு வளர்க்கறது இல்ல, சாக்கு நெல்லு மூட்டையில இருக்கிறது. இல்லண்ணே, அதுக்கு பேர் ஜாக்கு தான். கூட்டி வச்சிருக்கேன். ஜாக்குன்னு பேர் வச்சுக்கேன். நான் தான் சாக்குன்னு சாக்கு அப்படின்னா அப்படி யாரு சாக்கு. ஆனால் செருப்பை போய் கழிச்சுனே சத்தியமாக காலில் கடிச்சு விட்டுச்சுனே. கடிச்சு ரத்தம் வந்துச்சு. ஒன்றும் செய்யலை. காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள போனேன். இதுவரை நான் ஊசி போடலனே. சத்தியமா ஊசி போதுங்க. அது மாதிரி போட்டுறணும் போய் ஊசி எல்லாம். இல்ல, அது நல்லா கவனிக்கணும். நாய்க்கு ஒன்றும் அவளையில நாய்க்கு முடியாம 3 நாள் போய் ஊசி விட்டுட்டு வந்தாங்க. ஐயோ, அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷத்தை கடிச்சிருக்கு. அதை காட்டிட்டு நீங்க விஷமா இருப்பீங்க போல. நீங்க அதோட காலை கழுவிட்டு உள்ள போயிட்டீங்க. காலை கழுவ சொன்னாங்க. நல்லா காலை கையை தண்ணி வச்சு தேய்ச்சி கழுவிட்டு வீட்டுக்கு போடுவோம். உங்களுக்கு எதுவும் இல்ல? எனக்கு எதுவும் ஆகல. எதுவும் பார்க்கவும் இல்ல. உங்களை கடிச்ச நாய்க்கு 3 நாளா முடியல. ஒரு வாரமா முடியல. 3 நாளா சத்தியமா சொல்றேன். போய் சாக்குக்கு போய் ஊசி போட்டாங்க. அந்த சாக்குக்கு ஊசி விடுறான்னு எனக்கு சோறு விடவே மறந்துட்டாங்க. ஆனா நான் எனக்கு ஏன் உங்களுக்கு ஏன் விஷம் ஏறல? நான் வெறி நாயோட தான் குடியிருக்கேன். அதனால எனக்கு இந்த வெறி நாய் கடிச்சே என்ன ஒண்ணும் செய்யல. என் சாக்கு கடிச்சா என்ன வெறி நாய் கடிக்குதான். ரொம்ப ஆணவம் பிடிச்சலையில. நீங்க இப்படி எல்லாம் அராஜகம் ஆணவம் பிடித்தவள் அனைவரும் காணாமல் போய் விட்டார்கள். அத்தனை பேருமே அழிஞ்சு போயிட்டாங்க சுவாமி. யாராவது ஒருத்தங்க காண போனாங்க சொல்லுங்க. நான் 1000 பேர் சொல்லுவேன். நான் 1000 பேர் சொல்லுவேனே. எங்க சொல்லு பாப்பா, சொல்லுங்க. பொன்னி நதி ஆணவம் பிடித்தலைந்தால் ஒரு உதாரணம் சொல்றேன். பொன்னி நதி ஆணவம் பிடித்தலைந்தால் என்னை விட ஒரு நதியே இல்லவா அப்படின்னு ஆணவம் பிடித்தலைந்தால் நீ எல்லாம் ஒரு ஆள் ஆணவம் பிடிக்கிற என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு கமண்டலத்தை போய் அடக்க நான் அகஸ்திய முனிவனாகப்பட்டவன். பொன்னி நதி கமண்டலத்தில் அடக்கி ஆணவத்தை காணாமல் செய்யவில்லையா? ஜலந்தராசன் என்று சொல்லக்கூடியவன் தன் மனைவியினுடைய கற்புத்தன்மை அழிந்தால்தான் அழிவுங்கிற வரத்தை வாங்கி அராஜகமணி ஆணமணி தெரிஞ்சார். கொஞ்ச நெஞ்ச அராஜகமா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் ஒட்டுமொத்த விஷம் ஜலந்தராசுரனுக்கு. நீ என்ன சொல்ற மாதிரியே இருக்குமா? கடைசி சிவபெருமான் கையில் அவன் கழிகளையா? விண்ணுக்கு மண்ணுக்கு வணங்க மாட்டேன் என்று கங்காதேவி தெரிந்தாள் அப்படின்னு சொல்லி சிவன் என்ன செய்தார் தெரியுமா? கங்காதேவியை தனது ஜடா மகுடத்தில் அடக்கி பூமியிலே ஒரு ரோமத்தை எடுத்துவிட்டு பகிர்ந்து மூதாவது ஆத்மா சாந்தேவிக்கு காரணமானாலே ஆணவத்தை காணாமல் செய்யலையா? பத்மாசுரன் என்று சொல்லக்கூடியவன் யார் தலையிலே கை வைத்தாலும் பசுமமாக கடவுள் என்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆவணி தெரிஞ்சார். கொஞ்சம் நெஞ்ச அராஜகமா அடிச்சு மண்டையெல்லாம் பொழக்கணும்னு எனக்கே ஆசை. ஆனா முடியல. தான் தலையில தானே வச்சுட்டு அவன் அன்னைக்கு எழுந்து விட்டார். யாரு? பத்மாசுரன். நீ என்ன மாதிரி சாடா பேசுற? நீ எல்லாம் இருக்கட்டும், நீ அப்புறம் பேசு. புராணத்தையே சாடையா பேசின ஒரு பிள்ளை நீதாமா. நீங்க எழுந்த நான் இங்க நாங்க பேசினேன். அண்ணே, கதையின் முறைப்படி என்னம்மா? ஏன் சாமி நான் கேட்குறேன், உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? கதை தெரியாதவ
ஏமா கதை தெரியாதுன்னு கேட்குற? அதாவது பேச தெரியாதான்னு அர்த்தம். இந்தம்மா அவர் ஓஹோ, அப்ப எனக்கு கதை தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லி கொடு. சரி இருங்க, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன? ஏம்மா எப்பா அவர் ஒரே கதையை ஒரே நடத்த ஒரே 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 ஒண்ணே ஒன்று மட்டும் நீங்க பண்ணுங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னு நீங்க ஒத்துக்குங்க. எதுக்கு? அதை கூட நீங்க ஒத்துக்க வேணாம். எப்பா மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. வேணாம் வேணாம், நல்லதுமா. நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கங்க, எனக்கு அது போதும். இப்ப பேசுங்கப்பா. உன் சொந்த ஊர் எதுமா? இதுதான் அமையோரன். எனக்கு தெரியுமா, எனக்கு உன் என்ன இப்படி கெட்ட என்ன இருக்கும்போதே தெரியுமா எனக்கு. ஏமா அந்த அம்மா ஜெயிச்சுட்டு ஒத்துக்குறோதான், நான் தோத்துட்டுன்னு ஒத்துக்கிட்டா அந்த அம்மாவுக்கு சந்தோஷமா. இந்தம்மா அவர் என்ன சொன்னார்னு முதல்ல கேட்டுக்கம்மா, புரிஞ்சுக்கணும். அதாவது கதையை நடத்தணும். நம்ம இதுவே பேசிக்கிட்டு இருந்தோம்னா சொன்னா நீங்க சொன்னீங்க சாமி பேசினா ரெண்டு பேரும் ஈவனா பேசியாச்சு. அப்படி சொல்லு. அப்ப இருக்கு அர்த்தம் இருக்கு, அப்ப சொல்லியாச்சு. எடுத்துக்காட்டு மக்களுக்கும் புரிஞ்சுக்கிடுச்சு. இதோட கதையை நடத்துவோம் சொல்லி அவர் கதையை நடத்தினா உனக்கு தோத்துட்டேன் ஜெயிச்சுட்டு என்ன பேச்சு? என்ன பேச்சு தெரிஞ்சா பேச மாட்டாரம்மா. டேய் புண்ணியவனே, நீ எனக்காக பேசுறியா அந்த அம்மாவுக்கு பேசுறியா? சாமி உங்களுக்காக. எனக்கு பேசுற மாதிரியே பேசி அந்த பக்கம் கொண்டு தீர்ப்பு சொல்லியாடா தம்பி. டேய் பேசாம வந்தமா ஒரு ஆணியை புடுங்காம உட்காந்துரு. நான் ஆணில 32 நாடு 62 நாடு ஆடலான் இருந்தேன்.